வட்டி இல்லாமல் கடன் தருவதாக அடகு கடை உரிமையாளர் கொடுத்த விளம்பரத்தை நம்பி வரிசை கட்டிக்கொண்டு 1.5 கிலோ நகைகளை அடகு வைத்து பொதுமக்கள் ஏமாந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவா என்ற சிவசுப்பிரமணியன். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சந்தை ரோடு தபால் அலுவலகம் அருகே ஸ்ரீ லட்சுமி பைனான்ஸ் என்ற அடகு கடை நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். இந்த அடகு கடையில் நகை அடகு வைத்தால் வட்டி எதுவும் இல்லாமல் பணம் தரப்படும் என சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் விளம்பரம் செய்தும் தனது கடையில் அந்த விளம்பர வாசகத்தை எழுதியும் வைத்து பொதுமக்களை கவர்ந்துள்ளார். இதை நம்பி அந்த அடகு கடையில் ஏரல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் நகைகளை 1 சவரன் முதல் 15 சவரன் வரை சுமார் 1.5 கிலோ தங்க நகைகளை அடகு வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நகையை அடகு வைத்த பொதுமக்கள் தங்கள் பணத்தை திருப்பிக் கொடுத்து நகையை மீட்க அணுகியுள்ளனர். இதற்கு அடகு கடை நடத்தி வந்த சிவசுப்பிரமணியன் பொதுமக்களுக்கு நகையை திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஏரல் காவல் நிலையத்தில் சிவசுப்பிரமணியன் மற்றும் அவரது தாய் கலாவள்ளி ஆகியோர் மீது புகார் அளித்தனர். இந்த நிலையில் சிவசுப்பிரமணியன் நகையை கொடுக்காமல் கடையை பூட்டிவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சாத்தான்குளம் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணியன் வீட்டை முற்றுகையிட்டனர். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவசுப்பிரமணியன் அதிகாலையில் வீட்டுக்கு வந்த போது பொதுமக்கள் அவரை பிடித்து தங்களது நகையை தரும்படி கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு சிவசுப்பிரமணியன் எந்த பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தான்குளம் காவல்துறையினர் சிவசுப்பிரமணியனை பிடித்து ஏரல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து ஏரல் காவல் நிலைய போலீசார் சிவசுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து பேரூரணி சிறையில் அடைத்தனர். இதன் பின்பு சிவசுப்பிரமணியனின் தாய் கலாவள்ளியிடம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களது நகையை தரும்படி கேட்டுள்ளனர். ஆனால் அவர் பொதுமக்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நகையை பறிகொடுத்த பொதுமக்கள் இன்று தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் புகார் மனுவை அளித்தனர். ஏரல்ல லக்ஷ்மி ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு அடகு கடையில் இவங்க எல்லாருமே நகை வந்து அடமானம் வச்சுருந்துருக்காங்க. மொத்தம் ஒரு 80 பேர்கிட்ட நகை அடமானம் வச்சுருந்துருக்காங்க. இவங்க வந்து பணத்தை வந்து கொண்டு போய் கொடுத்தும் அவர்கிட்ட இருந்து அந்த நகையை வாங்க முடியலை. நாங்கள் பணம் தாரோம், நகை வச்சுருக்கோம், நாங்கள் நகையை அடமானம் வச்சதுக்கு நாங்கள் பணம் திருப்பி தாரோம், எங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் நகையை கொடுங்கன்னு கேட்டதுக்கு இல்லை அப்படி இப்படின்னு அலக்கழிச்சிட்டே இருந்திருக்காரு. இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆள் தலைமறைவாக ஆயிட்டார். எங்கே இருந்தார், என்ன பண்ணாருன்னு இவங்க எல்லாருக்குமே தெரியலை. அப்போ இவங்க எல்லாரும் பயத்தில் நேராக போய் ஏரல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏரல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அங்கே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 4 நாளுக்கு ஆகியுமே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால இவங்க எல்லாருமே அங்கே விடிய அவன் வீட்டு பக்கத்தில் சாத்தான்குளத்துலேயே அவன் வீட்டு பக்கத்துலேயே தங்கி இருந்து அவன் விடிய காலம் வர நேரம் அவனை பிடிச்சி கொண்டு போய் சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் கொண்டு இது பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏரலில் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நீங்கள் ஏரலில் போய் அவனை ஒப்படைச்சிருங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அவனையும் கொண்டு போய் ஏரல் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை வந்து இப்போ நம்ம பேரூரணி ஜெயிலில் வந்து அடைச்சிருக்காங்க அந்த நபரை. இவங்க எல்லாரும் அங்கேயும் அடைச்சதுக்கப்புறமும் இவங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் வந்து நாங்கள் இப்போ ஒரு 15 பேர் சேர்ந்து நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நாங்கள் வந்து நகையை மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரல் தாலுக்கா ஸ்ரீ லட்சுமி கடையில் வேலை பார்த்தேன். ஆனால் அங்கே எல்லாரும் நகையும் தந்தாங்க. தந்ததெல்லாம் திருப்பி அவங்க பணம் கொடுத்து வாங்கும்போது அவங்க தரமாட்டேன்னு மறிச்சாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ணவும் திருப்பியும் வந்து அவங்க தாரன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனோட நாங்கள் வேனோட ஆளோட வைக்கலோட ஏற்றி கொண்டு இப்போ ஏரல் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணோம். ரிமாண்ட் பண்ணோடனே இன்னும் கொண்டாடுன்னு 10 முடியே ஏமாற்றிட்டே இருந்தாங்க. உடனே திருப்பி சிறுவைகுண்டம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வர சொன்னதுக்கு இன்னும் வரேன்னு வரவே இல்லை. ஆனால் நாங்கள் பணத்தை கொடுக்க எங்கள் நகை தாங்கன்னா அவங்க அம்மா தாரன்னு தரவே இல்லை. காவல்துறை சார்பில் நகையை திருப்பி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. வட்டி இல்லாமல் நகைக்கடன் தருவதாக கூறியதை நம்பி 1.5 கிலோ தங்க நகைகளை பொதுமக்கள் கொடுத்து ஏமாந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.